பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. வா வா, செயின் கட்டி விடு, எடுத்துட்டு போ. ஓகே, கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6th மெயின் ரோடு. கொடைக்கானலுக்கு வந்த மாதிரி இருக்குது. கொடைக்கானலை விட சூப்பராக இருக்குது. காலையில் வாக்கிங் கிளம்பியாச்சு. ஒசூர் எல்லாம் அருமையாக இருக்குது. ஒரு இதுவும் செம்பருத்தி மெயின்டெனுக்கு கொடுக்கணுமா? இங்கே இருக்கவங்கலாம் கார்டன் மாதிரியில் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. எல்லாரும் எப்படி பாருங்க. டெய்லியும் பார்க்கு வேறு. ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆட போகுது. எல்லாம் பாரு, யாருமே யூஸ் பண்ணல. இடுப்பு சுளிக்க போற நீ. ஆடு ஆடு. தூக்கிட்டு இருக்கலாம் அப்படி ஜாலியா எந்திரிக்காம. விலங்கு கூட நல்லா இருந்தது. எப்படி செஞ்சீங்க எனக்கு இன்னொரு செய்வீங்க அடிச்சு. இங்கே வந்து பார்த்தா வீடு அவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுதானே குழந்தைய வச்சு பார்த்துக்கிறா, வேலைக்கு தானே பார்க்குறாங்க. எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஓகே, இங்கே போயிட்டீங்களா? ஹலோ ஆட்டம் போலாமா? சரி 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 சரி, கிளம்பிட்டீங்களா? ஜாலியாக 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 கிளம்பி. ஆனால் அது கிளைமேட் பார்த்தீங்களா? சில்லுன்னு சிறு 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 சிறுன்னு நல்லா இருக்கு. ஆனால் பெங்களூர் மோசமாயிடுச்சுதான், வெயில்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பிளேஸ் நல்லா இருக்கு. இங்கேயும் இருக்கு, வெயில் இருக்கும். பட் ஆனால் சென்னையில் மாதிரி வேர்க்கலாம் இங்கேயும் நிறையா இருக்காங்க. ஒரு 150 வீடாவது இருக்கும். இது நான் தெரியுதா? ஒரு சிவசக்தி மினி ஸ்டோர். ஒவ்வொரு ரோடும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. இன்னும் சீசன் டைத்தில் இந்த இதெல்லாம் வயலட் கலர் ஃபுல்லாக வயலட் கலர். 3 டைப் இருக்கு. ஜாஸ்மின், லோட்டஸ்னு சைஸ் மட்டும்தான் வித்தியாசம். அதே 3 பெட்ரூம் தான் எல்லா வீட்லையும். கீழே ஒரு பெட்ரூமும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எல்லாம். அந்த சைஸ் மட்டும் கம்மியாகும். இல்லை மேலே மாடியில் வரவே இருக்கிறார். என்ன அங்கே பார் பேசிக்கிட்டு பாரு. ஒவ்வொரு கார்னர்லேயும் சில்ட்ரன்ஸ் பார்க்கு. கிராசிங் 5th மெயின் ரோட். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலர், பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்குது. ஆமாம், எல்லா இடத்துலையுமே இங்கேயும் அப்படி தான் பார்த்துக்கலாம்.
டவுன்ஸ் முருங்கை மரம். வாழமல்லி. ஒரு இடம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சென்னையில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வரும்போது பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. ஒவ்வொரு இடம் பாருங்கள். கிளைமேட்டு இப்போ எப்படி இருக்குன்னாக்கா நாங்கள் ஏசியில் போகிற மாதிரி இருக்குது. சில்லுன்னு ஒரு 2 நாள் rejuvenating mind and body. ஓகே, வித்தியாசம். பல்லா மரம் யாருமே சீண்டாமல் கீழே கிடக்குது. ஐயோடப்பா, பைத்தியம். எங்கே பார்த்தாலும் முருங்கா 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 மரம். எப்படி இருக்கு பாருங்க. தெருவும் என்ன காயின்னு தெரியல. சப்போட்டா மரம். ஓகே, பழங்களுக்கு பஞ்சமில்லை. எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஓகே பாருங்க, அதே இந்த பூக்கள். இந்த இடம் அப்படியே இருளோண்டு மரங்கள். இதுதான் லாஸ்ட்டு 9th கிராஸ். எங்களோட ரோடுக்கு வரோம். பிளைண்ட் கர்வ். மட்டும்தான், சாக்கடை தண்ணி கிடையாது. அருமையாக இருக்குது. அப்போ தண்ணி பஞ்சத்துக்கு வேலை இல்லை, நல்லா இருக்கும். ஆஃபீஸ்ல ஜிம் இருக்கு. வந்தாச்சு, அப்படியே வந்தாச்சு எங்கள் ரோடுக்கு. வெயிட்டிங், ஹாத்தி இஸ் வெயிட்டிங். சரிடா சரிடா. அதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க. சரிடா சரிடா. வீட்டுக்கு இதுதான் ஆத்தியோட வீடு. நெல்லிக்காயெல்லாம் வெட்டி போட்டேன். ஹவுஸ். உள்ள நுழையிறோம், உள்ள நுழையிறோம், உள்ள நுழையிறோம். இந்த பிஸ்கட் போட்டு போயிருக்காங்க. ஆமா, அவரோட அவங்கள சிப்புடி அவ்வளோதான். தொடங்கணுமா அது? எல்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு கூடை மாதிரி மாட்டிடுறாங்க வாய்க்கு. இந்த வெளியில் அது இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அது போகிறது அந்த ஒரு டைம் தான். அதுக்கு போய் லிவ் லவ் லாஃப் உள்ள நுழைஞ்சாச்சு. சூப்பராக இருந்தது சஹால். இது ஒரு பெட்ரூம். மாடியில வச்சு நான் கொல்லதான் செய்வேன் செடி வச்சானா. ஏன்
ஏன்னா அக்காங்க எல்லாம் லேட்டா எந்திரிப்பாங்க, எங்க குக்கு கையில சாப்பிட்டாங்க. நீங்க சீக்கிரமா எந்திரிக்கிறனால நீங்க என் கையில தான் இன்னைக்கு சாப்பிட்டாகணும். நான் இருக்கேன்டா, மாடிக்கு போகிறோம். அதனால அக்கி சொல்றது கேட்குறாங்க. ஏன்னா அது போகக்கூடாதுல வெளியிலாம், அது கம்பல்சரி கட்டணும். மாடி மேலே ரூமு. மேல் வியூ பார்த்துடலாம். இங்கே பாரு டேய். முதல் கோயில் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்க, கோபுர தனுசு பாருங்கள். ஓகே, இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கோயில் வந்து மலை மேலேயே அமைஞ்சிருக்கு. உலக்காடு இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால எல்லாரும் இங்கே தான் படைச்சிட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் இந்த காற்று போய்கிட்டு எப்படி பார்த்துட்டு சரி. மேலேருந்து பார்த்தோம், கீழே இப்போ கீழே இங்கே வந்துட்டோம். வந்தாச்சு. கோயில் பாருங்க, ஓகேவா? அதாவது இது நீர்க்கோழி, இந்த வயல்ல இந்த மாதிரி இதெல்லாம் காணாங்கோழி ஐடியா பண்ணிட்டு ஆனால் ஆமாம், அதுதான் சமத்துவம் இருக்கு. இந்த காலத்து ரெண்டாவது கோயில் பிருத்திங்கராஜ தேவி கோயில். இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது கோயில், ஓகேவா? கோயில் உள்ளே செல்வம். கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. உள்ள போக போகிறோம். உள்ள எப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. சாமந்தி தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இதில் சூரியகாந்தி இருந்தது, இது வழியில் இறங்கி ஃபோட்டோ எடுப்போம். நிற்போம் போ போ நிற்போம் வாங்க. அந்த இடத்துல பாருங்க, அந்த இது மாதிரி போட்டு அதில் ஒரு பொந்தில் செஞ்சு நடந்து போனாவே நல்லா எப்படி ஓரமாக போ. இப்படி போங்க, இந்த ரோட்டில் இறங்கிடுங்க. எப்படி இருக்கு பாருங்க.
இது என்ன பயிர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது தொட்டமெட்ரி சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மண்டப்பள்ளி ஃபால்ஸ், அது வரைக்கும் ஃபால்ஸு. இது போய் டேட்டோட டைமோட எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆக்கி தென்பண்ணை இது ஃபால்ஸு கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். கோயில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்க்க வேண்டிய இடம். இதெல்லாம் நிச்சயமாக நம்ம வரமாட்டோம் தனிப்பட்ட முறையில். எப்படி இருக்கு பாருங்க. வாவ், எங்கே இருக்கு கோயில்? போக முடியுமாங்க? ஆஹா, ஃபோர்ஸு. ஆஹா, ரிஸ்க்குமா? ஆனால் கோயில், ஆனால் கோயிலுக்கு போகிற இது தண்ணி ஓவராக இருக்கு. ஆஹா, கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாக வெள்ளம் ரொம்ப ஃபோர்ஸாக போகுது. அது போக முடியாது நிச்சயமாக. யாராலனாலும் எங்களால் போக முடியாது. இங்கே பாரு எப்படி வருது பாரு ஃபோர்ஸ். அதுதான் கோயில், சிவன் கோயில். அங்கே தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் வந்து போகிறதுக்கு இது இல்லை. ஓகேவா? எப்படி இருக்கு பாருங்க தண்ணி நிறையா. சாமந்தி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். ஆஹா, டாலியா எவ்வளோ கலரு, என்ன கலரு, என்ன இது. நல்லா மேட்சிங்காக இருக்குமா உங்கள் சாரிக்கு? ஓகே. கோயில் குளம். இருக்கு பாருங்க ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. பிரகாரம் சுற்றி வரோம். கோபுரம். கோயில் வியூ பாருங்க. மண்டபம். கோபுர தரிசனம்.
பார்க்க வேண்டிய கோயில். அட்கரா ஹோட்டலுக்கு வந்துருக்கிறோம். நைட் டின்னருக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹாய். செகண்ட் டே இன் ஓசூர். மார்னிங் வாக், சோலோ வாக். எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வேறு கார்டன்லாம் பாரு. பார்க்கறதுக்கே கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குது. அப்படி இப்படி 4th மெயின் ரோடு வந்துருக்காங்க. இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்கள். எல்லா ரோடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் 9th கிராஸ்கிட்டே வந்தாச்சு. நேரிங் அவர் ஹவுஸ். இப்படி இருக்கு ஏரியா பாருங்கள். ஓகேவா? சுடேஸ்வரர் கோயில். ஓகே. அது வந்து பிரம்மா கோயில். இப்படி வந்துருக்கோம் பாருங்க. உள்ள வர வழி, உள்ள போகிறோம். கிளைமேட் அப்படியே சும்மா சில்னஸ். காற்று வெளியில் போகிறோம். இடத்துல மாத்திரம் அப்படி அடிக்குது காற்று. எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம். திரு கங்கேஸ்வரர் சன்னதி. கோயிலை சுற்றி வரோம். லிங்கம். எனக்கெல்லாம் நிற்கும் வேறு வழியாது. அந்த ரொம்ப அந்த இதெல்லாம் வெட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் உழைப்பாளிகளாக இருக்கும். அங்கே பாருங்க குளம் எப்படி இருக்குன்னு. இதோ எடுக்கிறாங்க. அங்கே ஏன் சூரியபவன் பாருங்க. வளைச்சி வளைச்சி எடுத்துருக்கோம். பருந்து ஆனால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு எப்போ எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. எந்த கோயிலாக தான் ஓசூர் ஃபுல்லாக தெரியுது பாருங்க. இது அம்மன் கோயில். ஈவினிங் வாக். ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திரும்ப அங்கேயே வந்துட்டோம். இப்பெல்லாம் பிஞ்சு பாரு. ஆசையாக இருக்கு பாருங்க. அப்படியே செம்பருத்தி பூத்து குலுங்குது. பதங்கவே இல்லை பாருங்களேங்க. அது 1-2 தான் சோர்ந்து போயிடுச்சு. அடுத்த ரெடி ஆயிடுச்சு.
இந்த இப்போ பூத்துட்டு தான் காலையில் நல்ல ரவுண்ட் அடிக்குதுல்ல ம் ஃபுல்லாக மலர்ந்துருக்கு.